அரிசி கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதத்துக்கு நான் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும், பச்சை மிளகாய் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக வந்தால் முக்கால் தான் வந்தால் போதும். இறக்கி தண்ணியை வெளியிட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ரொம்ப வேக வைக்கல, சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஆனால் நம்மளுக்கு சாதம் கலரும் போது பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இறக்கிக்கலாம். நான் கோதுமை உப்புமா செய்ய போகிறேங்க. கோதுமை உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சு வச்சு காஞ்ச மிளகா போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் வச்சுட்டு கொத்தமல்லி சாதம் உருளைக்கிழங்குனாங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், பார்த்திங்கன்னா 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுப்பை ஸ்லோலியே வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கருகிடும் இல்லையா. பெருங்காயத்தூள், கூடவே உப்பு நம்ம போடும்போது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்தாச்சு.
நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு இது சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். கோதுமை உப்புமாவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். அப்போக்கப்போ கிளறி விடணுங்க. நம்ம மற்ற வேலையை பார்த்தாலும் இதை கிளறி விடணும். ஏன்னா நம்ம பூண்டு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் இது அடி பிடிச்சிடும். அடுத்ததுக்குன்னா சாதம் வந்துருச்சு, வடிக்க போகிறேன். வடித்து ஆற வச்சுக்கலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு கொஞ்சம் பொலன்னு வச்சுக்கோங்க, குழைய விட்டுறாங்க. அதுதாங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலராக டேஸ்டியாக வந்துடுச்சு. இறக்கிக்கலாம். இதை ஆறிடுச்சிங்க கொத்தமல்லி. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம கொத்தமல்லி சாதத்தை கிளறிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பாத்திரம் சேராதுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதிலையே நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதையே நல்லா கழுவிட்டு அதிலே மாற்றிட்டு நம்ம வேறு பாத்திரம் எடுத்து செய்யும்போது என்ன ஆகும், நிறைய பாத்திரம் சேரும். இதை எப்படியே எடுத்து வர மாட்டிட்டு அடுத்தது இதை கழுவிட்டு இதில் தாளிச்சிட்டோம்னா வேலை முடியுது. இது இன்னொரு கடாய் எடுத்தோம்னா இன்னொன்றுக்கு வேலை வரும். அதை வேறு கழுவிட்டு எடுக்கணும். கோதுமை உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கோதுமை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை லைட்டாக வெறுங்கடாயில் போட்டு வறுத்து டப்பாவில் போட்டுட்டோம்னா, டப்பாவில் ஆற வச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வண்டு இதெல்லாம் வைக்காது. இல்லைன்னா சில நேரம் நம்ம அப்படியே வைக்கும்போது புழு வச்சுருக்குங்க, இல்லைன்னா வண்டு வச்சுருது. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும். நம்ம உப்புமா செய்யும்போதும் வாசனையாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி தாங்க இன்றைக்கி அரைக்க போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிச்சாச்சு. இது காலையில் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க சமையல். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் முந்திரி
அப்புறம் வந்து வேர்க்கடலை அது மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இன்னொரு நாளைக்கு ஒரே மாதிரி செய்யணும், மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி முந்திரி பருப்பும் போடல, வேர்க்கடலையும் போடல, உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலையே விளைஞ்சதுங்க, தோட்டத்துலேயே இருந்தது. அதனால் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றி அரைச்சிடாதீங்க, நம்ம கிளறும் போது ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி சுண்டி வரும்போது ரொம்ப லேட் ஆகும், அதுக்கு தான் கொஞ்சம் குறப்பாகவும் அரைச்சிட்டேங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சாதத்தை நல்லா பொலன்னு வடிச்சுட்டு ஆற வச்சு இதை விட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், கோதுமை உப்புமா, தேங்காய் சட்னி தான். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஈஸி சமையல்லாம் இது தாங்க. காலைல அவசரத்துக்கு நம்ம இப்படி தானே பண்ண முடியும். காலைல பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 6:45 பசங்க சாப்பிடுவாங்க, பையன் சாப்பிடுவோம். அதனால் கோதுமை உப்புமாவும் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.